கோடிகள்ல பிசினஸ் லாபம் பார்த்த நடிகை கடைசியில சின்ன ரூம்ல தஞ்சம் அடைந்த சோகம். 80s காலகட்டத்துல தமிழ் தெலுங்கு சினிமாக்கள்ல கோடி கட்டி பறந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் பானுபிரியா. கோடி கணக்குல பணத்தை பார்த்தவங்க துரோக தாளத்தை வந்து தன்னோட வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்திருக்க நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. இருந்தாலும் பானுபிரியாவுக்கு மறுபடியும் இந்த துறை உலகம் வாய்ப்பு தரணும் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. பானுபிரியா அப்படின்னாலே பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஷூட்டிங்க்கு டைமுக்கு வருது. அவங்களோட நடிப்பை பார்த்து ஆடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த சீனை கொடுத்தாலும் ஒரே டேக்ல எடுத்து நடிச்சு முடிச்சிருவாங்க. அப்படி இருக்க படங்கள்ல நடிச்சு ஏகப்பட்ட பணத்தை சம்பாரிச்சோம். அந்த ரியல் எஸ்டேட் சொந்த படம் அப்படின்னு இழந்தாங்க. தன்னோட பிரதரை வச்சு படங்கள் எடுத்து மொத்த சொத்தையுமே இழந்தாங்க. சொந்த பிரதர்ஸ் பானுபிரியாவுக்கு துரோகம் பட்டதா பத்திரிகையில செய்தி எல்லாம் வந்தது. இதனால சொந்த வீடு கூட இல்லாம போய் நடுத்தருவுக்கு வந்தாங்க. அப்பதான் ஏவிஎம்ல நடிக்க பானுபிரியாவுக்கு கூப்பிட்டாங்க. அப்ப வீடு இல்ல அப்படின்றதுனால ஏவிஎம்லயே அவங்களுக்கு ஒரு ரூம் தந்துலாம் தங்க வச்சிருக்காங்க. பெரிய பங்களாக்கள்ல ஒரு காலத்துல இருந்திருந்தாலும் ஒரு சின்ன ரூம்லயே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உச்சத்துல இருக்கிறப்பவே பொருளாதார கட்டமைப்புகளை சீர்படுத்திக்காம திணறி இருக்காங்க. எத்தனையோ நடிகைகள் இப்படி சொந்த பந்தங்களுக்காக இழந்து பரிதாபத்துக்கு ஆளாகிருக்காங்க. இதுல காஞ்சனா, சாவித்திரி வரிசையில பானுபிரியாவும் இருக்காங்க.